ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற மே 26ஆம் தேதி சரியாக 11:31 மணிக்கு அமாவாசை திதியானது தொடங்குகிறது. அதன் பிறகு ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட போகிறது. இதன் விளைவாக சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போகிறார்கள். இந்த திருப்பங்களானது சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில மாறப்போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இந்த நாள் இந்த விஷயங்கள்ல கவனத்தோடு இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம வராம பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்மில் பெரும்பாலானோர் யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில தான் சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைய போகிறது. ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களானது நடந்து கொண்டே இருக்கிறது. தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட்டு இருந்தாலும் அவ்வப்போது தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கீங்க. குடும்பத்துல நிலைமையானது பாத்தீங்கன்னா அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. சில நேரங்கள்ல மகிழ்ச்சியாக இருந்தாலுமே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்க்காத சில பிரச்சனைகளுமே நடந்து கொண்டுதாங்க இருக்கிறது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் சிம்மராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டே இருக்காங்க. அதே போல உடல் ஆரோக்கிய ரீதியாக கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் சிம்மராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சிம்மராசி நேயர்களாகிய நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சூரிய பகவானை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், மறக்காம சிம்மராசி நேயர்கள் அமாவாசை அன்று இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வெறும் 5 நிமிடம் ஒதுக்கி செய்துடுவாங்க. இதன் மூலமாக நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்க கொடுங்க. இந்த பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த அமாவாசை நாளை தவற விட்டுறாதீங்க. எனவே இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பதோடு அமாவாசைக்கு பிறகு சிம்மராசி நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறீங்க என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 26/5/2025 திங்கட்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று சனி பகவானுடைய சனி ஜெயந்தி நாளான ஜேஷ்ட அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசை திதியானது அன்றைய நாள் காலையில 11:31 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில 9:09 மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்க போகிறது. அதன் பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற ஜூன் 14ஆம் தேதிக்குள்ள சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் தடைகளை முறியடித்து சாதனையை படைக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாளானது உங்களுக்கு அமைய போகிறது. காரணம் என்னன்னா, பணப்புழக்கமானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையிலேயோ சூழலானது இருக்க போகிறது. அவசிய தேவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பூர்த்தியாகக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய திருமண முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சாதகமாக முடியக்கூடிய வகையில இருக்க போகிறது. திருமணத்துல கடந்த சில வருடங்களாகவே தடைகளாகவே இருந்து கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ தடைகளை தாண்டி உங்களுடைய திருமண முயற்சிகளானது சாதகமாக அமைய போகிறது. இன்னுமே சிம்மராசி நேயர்களுக்கு அவங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் குருவுடைய அமைப்பும் சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயமானது நல்லபடியாக பாத்தீங்கன்னா நடந்து முடியுங்க. மேலும் குடும்பத்துல ஆடம்பர வசதிகள் எல்லாமே பெருகக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. குடும்பத்துல உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை பாத்தீங்கன்னா வாங்கி கொடுப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பாத்தீங்கன்னா ஏசி வாங்குவது, ஃப்ரிட்ஜ் வாங்குவது போன்ற உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு இருக்கோ அந்த பொருட்களை இப்போது வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்க போகிறது. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக செயல்படுவார்கள். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழலானது உருவாகக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்
உறவினர்கள் கூட பார்த்தீங்கன்னா தங்களுடைய தவறை உணர்ந்து திரும்பி வந்து அன்பு பாராட்டக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருந்த கணவன் மனைவிகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. சகோதரர்களால் நிறைய ஆதாயமானது உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பார்கள். நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை அவங்க முன்னின்று செய்வார்கள். இது போன்ற பல நல்ல ஆதாயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுடைய சகோதரர்கள் இருப்பார்கள். விழாக்கள்ல விருந்துகளிலும் பார்த்தீங்கன்னா பங்கேற்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது. உறவினர்களால் சின்ன சின்ன மனக்கசப்பு தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியங்க. சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அவப்பெயர்கள் எல்லாமே மறைய போகிறது. ஒரு சில சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு சில சங்கடங்களானது இருந்து கொண்டு இருந்தது. உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் இடையே நிறைய மனஸ்தாபங்களானது இருந்து கொண்டே இருந்தது. உங்களை பற்றிய சில தவறான விஷயங்களானது பேசப்பட்டு இருந்தது இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது நீங்க போகிறது. நீங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற உண்மையானது உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு தெரிய வரக்கூடுங்க. இதன் மூலமாக உங்க மேல இருந்த அவப்பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. சக ஊழியர்களுக்கு இடையே உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடுகளானது இனி தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்க போகிறது. நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதிகாரிகளுடைய முழுமையான ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழலுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரமானது விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க முழு முதல் முயற்சியோடு சிம்மராசி நேயர்கள் ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து செய்றீங்களோ அந்த அளவிற்கு இன்னுமே அதீதமான நல்ல லாபமானது கிடைக்க போகிறது. ஷேர் மார்க்கெட்ல லாபமானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா போட்ட முதலீடே நம்ம இன்னும் எடுக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா கணிசமான நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் ஷேர் மார்க்கெட்ல இப்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. வியாபாரம் எல்லாமே விருத்தியாகக்கூடிய வகையில் சூழலுமே அமைஞ்சிருக்கு. சிம்மராசி நேயர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஆடை வாங்கணும் ஆபரணம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஆசைகள் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைவேறக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக இருக்கும். எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல புதிய பதவி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலைமையானது அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் இந்த அமாவாசை நாளன்று மறக்காம இந்த எளிமையான பரிகாரத்தை செய்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை நீங்கள் உணவாக வச்சுடுவாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதோடு பித்ரு தோஷம் நீங்க ஆரம்பிக்குங்க. அதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானால் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிம்மராசின்னு கிடையாதுங்க. எந்த ராசினராக இருந்தாலும் சரிங்க இந்த அமாவாசை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்திடுவாங்க. அதாவது சிம்மராசி நேயர்களுக்குமே இந்த 7.5 சனியின் மூலமாக சில தாக்கங்கள் அதாவது கெடுதலான தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே கட்டாயமாக பார்த்தீங்கன்னா சனி ஜெயந்தி நாளான இந்த அமாவாசை அன்று ஜேஷ்ட அமாவாசை அன்று நீங்க காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா விரைவில் தீர ஆரம்பிக்குங்க. சரிங்க, இந்த காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை எப்படிங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடு சாதத்தை எடுத்துக்கோங்க. அந்த சுடு சாதத்தில் கருப்பு எள்ளை கலந்து வச்சாவே போதுங்க. அதாவது ஒரு கடவுளுக்கு எப்படி நீங்கள் நிவேதனம் படைப்பீங்க, குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக பார்த்தீங்கன்னா எச்சுப்படாமல் செஞ்சு கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் வைப்பீங்க இல்லையா, அதே போல தான் நீங்களுமே இந்த நாள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டுங்க. அதே போல் அமாவாசை நாள் என்பதால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் முன்னோர்களை ஃபர்ஸ்ட் நம்ம வழிபாடு செய்யணும். யார் ஒருவருக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்டாலுமே அந்த தெய்வத்துடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் நல்ல மாற்றமும் கிடைக்க கொடுங்க. எனவே நீங்கள் எல்லா கடவுள்களையும் வழிபாடு செய்கிறங்க, ஆனால் தொடர்ந்து முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக பித்ரு தோஷம் இருக்க கொடுங்க. எனவே அப்படிப்பட்ட தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு இந்த அமாவாசை அன்று உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை மனதார வழிபாடு செய்துக்கோங்க. பித்ரு தோஷம் நீங்கும். அனைத்து தெய்வத்துடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இந்த
தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.